கரூர் இஷ்யூ பற்றி தான் பேச போகிறோம். நிஜமாகவே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அண்ட் விஜய் சாருக்கு இது எவ்வளோ ஒரு வலி இருக்குன்னு நினச்சி கூட பார்க்க முடியாது. விஜய் சார் பற்றி நல்லா தெரிஞ்சவங்களுக்கு இது புரியும்னு நினைக்கிறேன். நம்ம ஃபீல் பண்ணுறதோட 100 டைம்ஸ் மோர் அவர் ஃபீல் பண்ணிகிட்ருப்பார். கண்டிப்பாக இது 100% ட்ரூ. நான் இங்கே அரசியல் பேச வரல, இல்லை விஜய் சாரோட ஃபேனாக பேசுகிறேன். அவர் அரசியலுக்கு வந்ததோட நோக்கம் மக்களுக்கு நல்லது செய்யணுன்ற ஒன்று மட்டும்தான். வேறு எந்த நோக்கமும் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. அப்படிப்பட்ட மக்களுக்கு ஒரு துன்பம்னா அதை சந்தோஷப்படுறதோ இல்லை அதை பார்த்துட்டு சும்மா இருக்கிறதோ அவர் கிடையாது. நிறைய சோஷியல் மீடியாவில் தப்பாக விஜய் சாரோட ஃபேன், நான் விஜய் சாரோட ரசிகை, நான் விஜய் சார்னா வெறி அப்படின்னு சொல்கிறவங்க தப்பாக பேசுகிறாங்க. அப்போது உங்களுக்கு விஜய் சாரை பற்றி எதுவும் தெரியலன்னு தான் அர்த்தம். விஜய் சாரை பற்றி தெரிஞ்சிருந்தா நீங்கள் அவங்க ஃபேனாக இருந்தால் உங்களுக்கு புரியும் அவரோட வலி என்ன, அவர் என்ன ஃபீல் பண்ணுறாருன்னு புரியும். ஆக்சுவலாக நான் விஜய் சார் போட்ட வீடியோவை இன்றைக்கு வரைக்கும் பார்க்கல. ஏன்னா அதுலேயும் நிறைய தப்பு சொல்கிறாங்க. அவர் ஃபீல் பண்ணலை, அவர் யாரையும் அவருக்கு மேலே இருக்கிற தப்பை இன்னொருத்தர் மேலே பழி போடுறாரு. நான் இப்போ தான் பார்த்தேன். கண்டிப்பாக அதில் ஃபீல் பண்ணி தான் பேசுகிறாரு. அவர் அழுகக்கூடாதுன்னு கண்ட்ரோல் பண்ணி பேசுறது உங்களுக்கு அந்த வீடியோ கவனமாக பார்த்தீங்கன்னா புரியும். அவ்வளோ வலியில் பேசுகிறாரு. அந்த வலியில் அவர் அவ்வளோதான் பேச முடியும். அதுக்கு மேலே என்ன பண்ண முடியும்? அண்ட் அவருக்கு என்ன தோணுதோ அதை பேசுகிறாரு. யாரோ பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் அவருக்கு அதை ஃபீல் பண்ணுறாரு, சொல்கிறாரு. இதில் தப்பு நம்ம ஒருத்தவங்கன்னு ஃபீல் பண்ணுவோம். அதை நீ ஏன் அப்படி ஃபீல் பண்ணுறேன்னு யாரையும் போய் கொஷின் பண்ண முடியாது. அவர் தைரியமாக சொல்கிறாரு. அவருக்கு எங்கே டவுட் இருக்கோ அவர் தெளிவாக சொல்கிறார். 4 மாவட்டத்தில் பண்ணோம், எதுவும் ஆகலை, இங்கே ஏன் ஆச்சு விசாரிக்கணுன்ற. அது தப்பு இல்லையே. அது நம்ம யார் அந்த கொஷினில் இருந்தாலும் அதை தான் பேசுவோம். ஸோ ப்ளீஸ் அவர் அது மாதிரி இன்னொரு வீடியோஸ் எடுத்து போடுறது, வீடியோஸ் எடுத்து போடுறீங்க, பட் அந்த ஃபுல் வீடியோ எங்கே? ஏன் பிட்டாக போடுறீங்க? அந்த வீடியோக்கு முன்னாடி என்னாச்சு, அந்த வீடியோக்கு அப்புறம் என்னாச்சு? ஏன் ஒருத்தரை கார்னர் பண்ணணும்னு நினச்சா எல்லா பக்கத்துலேருந்து கார்னர் பண்ணுறீங்க? அதுக்கு முன்னாடி வரைக்கும் அவருக்கு சப்போர்ட் பண்ணுறோம், அவரை பிடிக்கும் அப்படின்னு நிறைய பேர் பேசியிருக்கீங்க. நிறைய பேரோட ரியாக்ஷன்ஸ் ஒருத்தர் ஏதாவது தப்பு நடந்துச்சுன்னா அதுக்கு அவர் தான் முழுக்க காரணம். ஓகே, இருக்கலாம், அவங்க கட்சி ஆர்கனைஸ் பண்ணாங்க, தப்பாயிருக்கலாம், இல்லை இன்னும் கொஞ்சம் கவனமாக இருந்திருக்கலாம். அது எல்லா விஷயத்துலையும் நடக்கும். இவருக்கு மட்டும்தான் நடக்குது. இதுக்கு முன்னாடி நிறைய விஷயம் நடந்திருக்கேன் அப்போல்லாம். ஸோ ப்ளீஸ், எதையுமே புரியாமல் ஒருத்தர் மேலே பழி போடுறது ஈஸி. நெகட்டிவிட்டியை ஸ்ப்ரெட் பண்ணாதீங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், விஜய் சார் அரசியலுக்கு வந்தது லாபத்துக்காகவோ காசுக்காகவோ கிடையாது. அது எல்லாருக்குமே தெரியும். அவரோட எண்ணம் மக்களுக்கு ஹெல்ப் பண்ணணுன்ற ஒரே ரீசனுக்காக மட்டும்தான் வராரு. ஸோ நியாயமாக எது நடக்கணுமோ அது நடக்கும். கோர்ட் இருக்குது, கடவுள் இருக்கார். ஸோ எது தப்பு யார் தப்பு பண்ணாங்கன்னு தெரிய வரும் சீக்கிரமாகவே. தேங்க்யூ.